செய்ய வேண்டுவது அறமே, யாரும் விட வேண்டியது பழியே. இதனை நாம் ஒரு கதை மூலமாக காண்போம். ஒரு ஊரில் சிவந்தியப்பன் என்ற நிலக்கிழார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள். தான் இந்த ஊரில் மக்களிடம் பெற்ற நற்பெயர் போல் தனது மகன்களும் பெற வேண்டும் என்று எண்ணினார். அவரின் இந்த எண்ணத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் தனது மகன்கள் இருக்கிறார்களா என்று சோதிக்க நினைத்தார். அதற்காக ஒரு சோதனை மேற்கொண்டாள். மகன்கள் இருவருக்கும் இருவரிடமும் 1000 பொற்காசுகள் கொடுத்தார். இதை தாங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ செய்யுங்கள், இந்த காசு செலவானவுடன் என்னை வந்து பாருங்கள் என்றார். இருவரும் அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். மூத்த மகன் தனது தந்தையைப் போல கிடைத்த பொற்காசுகள் அனைத்தையும் மக்களுக்கு தானமாக கொடுத்து முடித்தான். பிறகு தான் செலவு செய்த கணக்கை தந்தையிடம் கூறினான். தந்தை மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் இளையவன் வீடு வரவில்லை. அவனிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. 1 மாதம் ஆகியது. மகனிடம் இருந்து எந்த செய்தியும் இல்லை. மகன் அந்த பொற்காசுகளோடு எங்கோ போய்விட்டான் என்று நினைத்தனர். திடீரென யாரோ ஒரு பணக்காரர் மக்களுக்கு அவர்களின் குறையை கேட்டு அந்த குறைகளை சரி செய்து அனுப்புகிறார் என்று கேள்விப்பட்டு அனைத்து மக்களும் அவரை தேடி சென்று தங்களது குறைகளை கூறி பணம் பெற்று வந்தனர். அனைவருக்கும் பணம் கொடுக்கும் அளவிற்கு ஒருத்தனிடம் பணம் இருக்குமா என்று ஆச்சரியத்துடன் அவரை பார்க்க சென்றனர். ஆனால் வந்தது சிவந்தியப்பனின் 2வது மகன் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. தந்தை ஆச்சரியத்தோடு கேட்டார், எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று. ஒரு வைர வியாபாரியோடு சேர்ந்து வியாபாரம் செய்தேன். நீங்கள் கொடுத்த பணமே மூலதனம் என்றான். கொடுத்த காசை அப்படியே கொடுத்த வந்த மகனும், கொடுத்த காசு பெருக்கி அதை கொண்டு நன்மை செய்த மகனும் சரி. இருவரும் அறத்தோடு வாழ்கிறவர்கள் என்பதை தந்தை புரிந்து கொண்டார்.